ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கசப்பு அறவே இல்லாமல் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸோடு தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. ஃபஸ்ட் இதுக்கு 2 மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை சின்ன சின்ன தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதில் நான் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணலை. விதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு தான் இது ரெடி பண்ணுவோம். அப்போ தன்னால் கலண்டு வந்துடும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் இதை இந்த மாதிரி தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்த தண்ணியில் ஊற வச்சு எடுக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது பாவக்காயில் இருக்கிற கசப்பு முக்கால்வாசி நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்காது. இப்போ ஊறிட்டு இருக்க போகும்போதே லைட்டாக நம்ம இந்த மாதிரி கையால் பிசைஞ்சிட்டு அந்த விதையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட முடியும். இப்படி 1-2 விதைகள் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுவும் கிறிஸ்பாக பொரிஞ்சிடும். நீங்கள் சாப்பிடும்போது அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுக்க முடியும். இப்போ இது நல்லா 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இதை நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியை ரொம்ப பிழிஞ்சு வடிகட்ட வேணாம். ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து பாவக்காயை ஊற வச்சதுனால அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவில் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கலந்துட்டு ஒருவேளை நம்ம கையில் ரொம்ப ஒட்டுது, ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டுது அப்படின்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பாவக்காயில் உள்ள ஈரப்பதத்திலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்த்தோன்னாவே தெரியும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நான் இதை நல்லா கலந்துக்கிறேன். இது முட்டை சேர்த்து கூட செய்யலாம். முட்டை சேர்க்கும் போது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி இதை ஃபுல்லாக பியூர் வெஜ்ஜாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மசாலா சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு இதை மீடியம் ஹைக்கு மாற்றிக்கலாம். மீடியம் ஹையில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காய் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போடணும். மொத்தமாக எண்ணெயில் சேர்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது முழுசாக. இப்போ நம்ம முதல்ல ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு இதை பொரிக்கிறோம். அதனால என்ன ஆகும்னா நல்லா பாவக்காயில் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை உடனே பொரிக்கணும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் உடனே கூட இதை பொரித்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துட்டு ஆயிலோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சி வச்சு பொரிச்சோம் அப்படின்னா அது அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ரொம்ப ஹையாக வச்சோம் அப்படின்னா பட்டுன்னு வெளியில் கருகிரும். அதுவும் டேஸ்ட் நல்லா வராது. ஸோ மீடியம் ஹையில் வச்சு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. பட் கலர் மாற ஆரம்பித்தாலும் இன்னும் அந்த கிறிஸ்பினஸ் வந்திருக்காது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அந்த எண்ணெயிலேயே திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கணும். ஓகே, பாவக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னால் மட்டும் அடுப்பை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டுன்னு நம்ம இந்த பாவக்காயை எடுத்து எண்ணெயிலேருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாவக்காய் ஃப்ரையோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் இதுக்கு நம்ம முதல்ல அந்த பாவக்காய்க்கு ரெடி பண்ண மசாலா இருக்கு இல்லையா, அது பாவக்காயெல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பவுலில் இருந்தது. ஒரு பாதி அளவு பல்லாரி வெங்காயம் எடுத்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தையும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பாவக்காய் ஃப்ரையோடு சேர்த்து சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நார்மலாகவே ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ பாவக்காயோடு சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகும்போது கம்ப்ளீட்டாக பாவக்காயோட கசப்பு சுவையே தெரியாதுன்னே சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா வத்த குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு, இப்படி எல்லா வகையான சவுத் இண்டியன் வெரைட்டிஸ் கூடவும் சைட் டிஷ்ஷாக வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது அதே எண்ணெயிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே அந்த ஆல்ரெடி இருக்கிற சூட்லேயே வந்து அதை பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டே பொரிச்சோம் அப்படின்னா சட்டுன்னு கருவேப்பிலை கருகிறோம். அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பி பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் ரிக்வெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடியோ எடுத்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.